கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நல்ல நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். தொடர்ச்சியாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர வேண்டும், எப்படி இருந்தால் வளர முடியாது, எப்படி இருந்தால் வளர முடியும் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எப்படி அப்பா அம்மா பிள்ளைங்க நல்லா குண்டா ஹைட்டா வளரணும்னு விரும்புகிறாங்களோ, அதுபோல ஆண்டவர் நம்ம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு விரும்புகிறார், வளர சொல்லுகிறார். அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு திறவுகோள் வார்த்தையாக நாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை தியானித்தோம். அதை தொடர்ந்து எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள முடியும், எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய மனிதனை தரித்து கொள்ள முடியும் என்கிறதை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விரும்புகிறவர்கள் முதலாவது தங்களுடைய பழையதை விட வேண்டும். பழையதை என்ன செய்யணும்? விட வேண்டும். பழையதையும் புதியதையும் இணைக்கக்கூடாது. நீங்கள் வேணா புதுசாக வாங்கின ஒரு துணியும் பழசா இருக்கிற ஒரு துணியும் ரெண்டுத்தையும் இணைச்சி தேயில் அடித்து பாருங்களேன். சீக்கிரமாக அந்த பழசா இருக்கிற தேயில் என்ன பண்ணிடும்? விலகிடும், பிச்சுக்கும். அப்போது அதுவும் கெட்டுடும், இதுவும் கெட்டுடும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய படைப்பாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் பழையதை விட்டால்தான் நாம் புதிய காரியங்களை தொடுத்து கொள்ள முடியும் என்று உங்களோடு கூட நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலோடு பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய சுய முயற்சிகள் நம்மை குற்றமற்றவர்களாக மாற்ற முடியாது. குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய காணிக்கை, தசம பாகம், நம்முடைய மற்ற மத ரீதியான காரியங்கள் நம்மை குற்ற உணர்விலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. நீங்கள் குற்ற உணர்விலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவுனா, நான் பழையவைகளை விட போகிறேன். பழையவைகளை விட்டாதான் நாம் புதிய லக்கை நோக்கி பயணிக்க முடியும். ஆகவே நாம் அப்படி ஒரு முடிவை நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்று நேற்று தினத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு பழையதை விட வேண்டும் முதலாவது. 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் புதியவைகளை தொடுத்து கொள்ள வேண்டும், புதியவைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், மிக அற்புதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க 22ஆம் வசனத்துல படிப்பீங்கன்னா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். என்ன கேட்பீங்க? அந்த பழைய மனுஷன் சொல்லும் போது அது நம்முடைய பழைய நேச்சரை குறிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பழைய நேச்சருக்கு காரணமா இருக்கிற ஆதாம். நம்மில் ஆதாம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறான். அந்த முந்தின ஆதாம் அவன் இச்சைகளாலே கெட்டு போனவன். கனியை இச்சித்து, மனைவியினுடைய சொல்லை இச்சித்து, அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி தன்னுடைய சுய இச்சையினாலே கெட்டு போனவன் அந்த ஆதாம். அந்த ஆதாமியனுடைய வம்சாவழியாக இருக்கிற இந்த மனித குலம், ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தங்களில் இருக்கின்ற ஆதாமை களைய வேண்டும். நம்மில் ஆதாம் இருக்கிறாரா? சற்று சிந்திச்சு பார்ப்போம். நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஆதாமுடைய சுவாபம் ஒட்டி கொண்டும் ஊசலாடி கொண்டும் இருக்கத்தான் செய்கிறது. ஆவியிலே நாம் மறுபடியும் பிறந்துட்டோம், மனதிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், சரீர ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே நடக்க போகுது. அதுக்கு முன்னே ஆவியில ரட்சிக்கப்பட்ட நாம்
மனதிலே ஆதாமின் சுவாபங்களோடு போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதை தான் மாம்சம் என்றும் உலக பிரகாரம் என்றும் நாம் சொல்லுகிறோம். உலக பிரகாரம் என்றும் மாம்சம் என்றும் எதை சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீழ்ச்சி அடைந்த ஆதாமின் இயற்கை சுவாபங்கள், வீழ்ச்சி அடைந்த ஆதாமின் குணாதிசயங்கள், வீழ்ச்சி அடைந்த ஆதாமின் தன்மைகள், இதுதான் மாம்சம் என்றும் உலக பிரகாரம் என்றும் நாம் மனுஷனா ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அதுதான் சொல்றோம். விழுந்து போன ஆதாமின் சுவாபத்தை நாம் கலைந்து போட வேண்டும். ஆமென். கீழ்ப்படியாமை விழுந்து போன ஆதாமின் சுவாபம். நமக்குள்ள கீழ்ப்படியாமை இருக்கிறதா? ஆதாம் ஒரு தரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு, அதுவே உலகமாக பாவமாய் போச்சு. எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறி நடந்திருக்கிறோம். அப்ப நாம் கலைய வேண்டும் அல்லவா? கீழ்ப்படியாமை. கர்த்தர் எதை சொன்னாலும் நான் இதுக்கு மேல கீழ்ப்படிவேன், அந்த பழைய மனுஷனை நான் கலைந்து போடுறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதாம் கீழ்ப்படியவே இல்லை, ஏவாள் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு பிந்தின ஆதாமாம். அவன் முந்தின ஆதாம், இயேசு பிந்தின ஆதாம். முந்தின ஆதாமை, கீழ்ப்படியாமையை நான் கலைந்து போட வேண்டும். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவை, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரை நான் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப முந்தின மனுஷன் சொல்லும் போது என்னுடைய பழைய வாழ்க்கையை மாத்திரம் அது அடையாளப்படுத்தவில்லை, மாறாக முந்தின ஆதாமை அடையாளப்படுத்துகிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது, மனுஷனாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து 100% தேவகுமாரனாயிருந்தார், அதே நேரத்தில் 100% மனுஷகுமாரனாகவும் இருந்தார். ஒரு பூரணமான மனிதனை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆதாமின் வீழ்ச்சிக்கு முந்தைய அவனுடைய நிலைதான் ஒரு பூரணமான மனிதனுடைய நிலை. மறுவார்த்தையில் தேவன் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அப்படி இருந்த மனிதன் வீழ்ச்சிக்கு முந்தைய அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம். புதிய ஏற்பாட்டிலே பூரணமான ஒரு மனிதன், தேவன் விரும்பின வண்ணமாய் விளங்கின ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அப்போ முந்தின மனுஷன் சொல்லும் போது ஆதாம், அவனையும் அவனுடைய சுவாபத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கலைந்து போடணும். இரண்டாவது, இந்த பூரணமான மனுஷன் தேவகுமாரன், இந்த மனுஷன், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுதே. அப்ப நான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா அந்த புதிய மனுஷன் யாரு? நான் புதிய மனுஷனா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. எந்த புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ளணும்? கிறிஸ்துவாகிய அந்த மனுஷகுமாரனை நீங்கள் உங்களில் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொள்றோமா? அதான் கேள்வி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆதாமின் சுவாபத்தை கலைந்து போடுகிறதிலும் கிறிஸ்துவின் சுவாபத்தை தரித்துக் கொள்ளுதலிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் ஜெபத்தை பத்தி பேசல, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஜெபிக்கிறோம், அதை பத்தி பேசல. அது ஒரு உபன்யாசக்காரன் கூட செஞ்சுட்டு போயிடலாம், ஒரு சொற்பொழிவாளன் கூட என்ன பண்ணிடலாம், அதை பேசிட்டு போயிடலாம். பிரசங்கத்தை பத்தி பேசல. பிரசங்கத்தை பேச்சாளர் நம்மளை விடலாம் ஜோரா பேசுறவங்க வெளியே இருக்கிறாங்க. சுவாப ரீதியான மாற்றம் அதுதான் உங்களை புதிய மனிதர்களாய் மாற்றும். நம்முடைய குணாதிசயங்களிலே மாற்றம், சிந்திக்கிற விதத்திலே மாற்றம், முடிவெடுக்கிற விதத்திலே மாற்றம், தீர்மானத்திலே மாற்றம். இன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் உண்டா? நாம் பழைய மனுஷனை கலைந்து போடுறோமா? கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்றோமா? கவனிங்க. பிலிப்பியர், மன்னிக்கணும், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதை வழிமொழிகிறது. படிக்கலாம். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. கவனியுங்கள். இங்கே அடுத்த கட்ட ஒரு வெளிப்பாட்டுக்கு நேராக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை அழைத்து செல்கிறார். அங்கே புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போலவே இங்கேயும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் அப்படின்னு சொன்னது போல இங்கேயும் தேவனுடைய சாயலுக்கொப்பா நீங்க மாறணும்னு சொல்றாரு. சரி,
தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? அதுக்கான பதிலை இங்க சொல்றாரு. பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷன். என்னை கேட்பீர்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தேவ சாயலை தரித்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க கிருபையில வளரலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவின் வழியாக நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய தன்மைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதிலே முதலாவது கூற்றாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதியவைகளை தொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது கூற்று, உங்கள் வாழ்வின் புதியவைகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழையவைகள் ஒழிகிறதாம், எல்லாம் புதிதாக்கப்படுகிறதாம். எப்போ? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்போ புதிய தன்மைகளை நீங்கள் தொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிய மனிதர்களாய் மாறுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னால் புதிய முடிவுகளை எடுங்கள், புதிய தெரிந்தெடுப்புகளை செய்யுங்கள், புதிய வளர்ச்சி பாதையில் நீங்க நடக்கணும். அப்படின்னா ஒரு புதிய மனுஷனா நீங்க மாறணும். பழைய மனுஷனை களையணும், புதிய மனுஷனை நீங்க தரிக்கணும். ஆதாம கலைந்து போட்டு, முந்தின ஆதாம கலைந்து போட்டு, பிந்தின ஆதாம நீங்க தரித்து கொள்ளணும். அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இதை செய்யாம நீங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பீங்கன்னா தேவ ஆவியினால் வருகிற பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி நாம் கவனிங்க, இங்க சொல்றாரு நீங்க புது சிருஷ்டியா மாறணும். அப்படின்னா அதுக்கான விடை இங்க சொல்றாரு. நீங்கள் புதிய வாழ்க்கை வாழ, புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள, புதிய மனிதர்களாய் நீங்கள் இருக்க, நீங்கள் அந்த புதிய தன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருப்பது நிமித்தம், மறுபிறப்பின் நிமித்தம் இயற்கையாகவே உங்களுக்குள் அது அளிக்கப்படுகிறது. அந்த புதிய நிலை என்கிறது என் சம்பாத்தியம் அல்ல. புதிய நிலை என்கிறது, ஒரு சிலர் சொல்லலாம், நான் பழசெல்லாம் விட்டுறேன், புது மனுஷனாதான் மாறுறேன், ஆனா என்னால முடியல. இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 500 ரூபாய் கூலி பொதுவா. அந்த 500 ரூபாங்கிறது நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியம். ஆனா ஒருத்தர் என் வாயிலிருந்து திட்டவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும். இதை நான் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ அது என்னால பேசக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள அது இருக்கிறது. ஆனா பணங்கிறது இல்லைன்றதுனால தான் போறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்த புதிய இயல்பை நீங்க எங்கேயோ போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போயிட்டு அங்க வைக்கிற விளக்க பார்த்து அந்த விளக்குல இருந்து அமைதி நம்ம கிட்ட வருதான். அந்த விளக்கையே பார்த்துருந்தா அந்த விளக்குல இருந்து அமைதி நம்ம கிட்ட வருதான். அந்த விளக்குல இருந்து சாந்தம் நம்ம கிட்ட வருதான். அந்த விளக்குல இருந்து சுவாப மாற்றங்கள் நமக்குள்ள வருதான் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை. இதை நம்பி போறவங்களும் எத்தனையோ பேர் போயிட்டு அந்த விளக்கை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. விளக்கமா சொல்றேன், அந்த விளக்குக்குள்ள இல்லை உங்க சுவாபம் மறுபிறப்பின் நிமித்தமாக ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள அந்த புதிய தன்மைகள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. புதிய தன்மையை உடையவன் தான் புதியவனாய் வாழ முடியும். புதிய தன்மைகள் இல்லாதவனை புதியவனாய் வாழ சொல்வது கேலிக்கூத்து. அப்போ இன்றைக்கு உங்களை புதிய வாழ்க்கையை நீங்க வாழணும், பழச மறக்கணும், நீங்க ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும், புதிய மனிதர்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை ஏதோ அல்லது உங்களிடத்தில் அருளப்படாத ஏதோ ஒன்றின்படி நீங்கள் இருங்கன்னு சொல்லல. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டம். எப்படியா அது சாத்தியம்?
மறுபிறப்பின் மூலமாக அது உங்களுக்குள்ளே மிகப்பெரிய பொக்கிஷமாக ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தாவே பழையவைகள் ஒழிந்து போதுன்னா பழைய ஆதாம் ஒழிந்து போயிடுறான், முந்தின ஆதாம் ஒழியிறான். கிறிஸ்துவாகிய பிந்தின ஆதாம் எனக்குள்ளே வந்து விடுகிறார். அப்ப எனக்குள்ளே இருக்கிற இந்த புதியதை, என் ஆவியில் இருக்கிற இந்த புதியதை என்னுடைய சிந்தையாகிய மனதுக்கு நான் கொண்டு வர்றோம். ஏற்கனவே விதை எனக்குள்ளே இருக்கிறது, ஏற்கனவே அந்த ரா மெட்டீரியல் எனக்குள்ள மூலப்பொருள் இருக்கிறது. நான் அதை வெளிக்கொணர வேண்டும். ஃபர்ஸ்ட், நீங்க அதை சம்பாதிக்க வேண்டியதில்லை, நீங்க அதை உருவாக்க வேண்டியதில்லை. நாம் தேவனிடமிருந்து மறுபிறப்பின் மூலமாக பெறுகின்ற மிகப்பெரிய பரிசு இந்த புதிய தன்மைகள். ஆமென். கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களால் யாரையும் எளிதாக மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், எடுத்த ஒன்றும் கோவப்பட்டிருக்கலாம், எடுத்த ஒன்றும் திட்டி இருக்கலாம், எடுத்த ஒன்றும் பேசியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். கிறிஸ்தவனா மாறுறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனம் போல இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்மால பிறரை மன்னிக்க முடியுது, பிறரை சகிக்க முடியுது, எவரையும் நேசிக்க முடியுது. யாராவது நம்மளை நிந்திக்கிறாங்க, தேவையில்லாமல் நம்மளை பேசுகிறாங்கன்னா தோத்திரம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல முடியுது. அப்போல்லாம் சண்டைக்கே போயிடுவோம். நான் எப்படின்னா போகிறேன், நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு. இப்போ அதை சகிக்க முடியுது, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியுது, சத்துருக்களை சிநேகிக்க முடியுது, அழிஞ்சிருவானா அப்படின்னு நினைக்கிறவன் வாழணும்னு ஜெபிக்க முடியுது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பரிசு, அவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஐயா நானா இப்படி சாந்தமா மாறிட்டேன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா எடுத்தவொன்னும் மூக்கு மேல தான் குத்துவேன். ஏன் அப்படின்னா, உடம்புல வேற எங்க குத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரத்தம் வராது. எடுத்தவொன்னும் மூக்கு மேல குத்திட்டா ரத்தம் வந்துடும், நிறைய வந்துடும். ரத்தத்தை பார்த்தவொன்னு அவன் என்ன பண்ணுவான், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் பயந்துடுவான். அதனால எடுத்தவொன்னும் மூக்கு மேலே தான் குத்துவேன். ஏன்னா எனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும். ஆனால் இப்போ இயேசு எனக்குள்ளே வந்துட்டாரு. யாராவது எதனா சொன்னாங்கன்னா கூட ஒரு அப்ராணி மாதிரி நான் போயிடுறேன், எதிர்த்து நிற்கிறது இல்லை, தீமைக்கு எதிர்த்து நிற்கிறது இல்லை. நானா அப்படி ஆயிட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே புதிய தன்மைகள் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதில்லை. இரண்டாவது கூற்றாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் புதிய வாழ்வை நீங்கள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்றேன், உங்கள் புதிய வாழ்வை நீங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புதிய தன்மைகளை, உங்கள் புதிய வாழ்வை நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தி அதை அப்படியே தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு பயந்து பயந்து பயந்து, ஐயோ நான் எங்க பாவம் செய்யறோம், ஐயோ நான் எப்படி அங்கே ஆயிடுவோம், இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு நீங்க பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொலேசியர் 3ஆம் அதிகாரம், எல்லாம் என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப உங்களை பார்த்து நீங்களாம் செத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாயா செத்தா சுடுகாட்டில் இருப்பேன், இங்க உட்காந்துருக்கேன் எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்து மரித்த போது நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே மரித்தோம். வேதம் அதை தான் சொல்லுது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஜீவன் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் மறுபிறப்பின் மூலமாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. யாருக்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறார்? உயிரா இருக்கிற மனுஷன் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு இப்ப உயிர் இருக்கிறது, ஆனா உயிருக்குள்ள ஜீவன் இல்லை. வேதம் சொல்கிறது ஆதாமை குறித்து, அவன் ஜீவ ஆத்மாவானான். இன்னைக்கு அநேகருக்கு ஆத்மா இருக்கிறது, ஆனா அந்த ஆத்மாவுக்குள்ள ஜீவன் இல்லை, தேவனுடைய தன்மைகள் இல்லை, ஜீவனாகிய கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து தானே ஜீவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு, அவர் தான் ஜீவன். அவர்களுக்குள்ள உயிர் இருக்கிறது, ஆனா கிறிஸ்து இல்லை. உயிர் இருக்கிறது, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன்னா நான் என்னையே உங்களுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னையே உங்களுக்கு கொடுக்க வந்தேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தை மன்னியும், நான் உம்முடைய பிள்ளையாக வருகிறேன் என்று என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன்.
மேற்படி என்னுடைய ஜீவன், அதாவது என்னுடைய அந்த தெய்வீக தன்மை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, என்னுடைய உண்மை, என்னுடைய வல்லமை, அதிகாரம், இவைகள் எல்லாம் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா சொல்றேன், புரியுற மாதிரி, உங்கள் புதிய தன்மைகளை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டும் தற்காத்து கொண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அப்படியே பயந்து பயந்து அடி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவைகளை தற்காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுடைய ஜீவன், உங்களுடைய புதிய தன்மைகள் தேவனுக்குள்ளே மிக பத்திரமாக அவைகள் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா, என்னை இந்த சூழ்நிலை தீவிரவாதியா மாத்துது, இந்த மனிதர்கள் என்னை தீவிரவாதியா மாத்துறாங்க, நான் எங்க அந்த நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து நான் எங்க பிசகி என்னுடைய சாட்சியை கெடுத்துக்க போறனோ, எங்க நான் கோவப்பட்டு போறனோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுடைய பயத்தை நான் குற்றம் சொல்லல. ஆனா இனி நீங்க அப்படி பயப்பட வேணாம். உங்க ஜீவனை பிசாசாலையும் கெடுக்க முடியாது. உங்களுடைய அந்த 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன், அவருடைய தன்மைகள், அவருடைய சுவாபங்களை சூழ்நிலையோ மனிதர்களோ பிசாசோ கெடுக்க முடியாது. அது மிக பத்திரமாய் எதாலும் தாக்க முடியாத ஒரு இடத்திலே அது பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்தாலும் தேவன் அவருடைய கட்டுப்பாட்டை உங்களில் வெளிப்படுத்தி உங்களை கட்டுக்குள் கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், புதிய வாழ்வை நீங்கள் தான் தொடுத்து கொள்ள வேண்டும். புதியவைகள் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது, அவைகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். அதே போல புதிய வாழ்வை நீங்கள் அதை தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுக்குள்ளே மிக அற்புதமாய் மறைந்திருக்கிறது. ஆனால் புதிய ஜீவன் எனக்குள் ஏற்கனவே இருக்கிறது என்கிறதினாலும், இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் ஒளிந்திருக்கிறது என்கிறதினாலும் எனக்கு பொறுப்பே இல்லை, எனக்கு வேலையே இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்கள் அதை தொடுத்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உள்ள ஜீவன் இருக்கிறது, ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறார், நீங்க மரிச்சீங்க, உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அதை உங்கள் மேலே அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்னன்னா, அப்படின்னா என்னன்னா, நீங்க வாழற உலகத்துல உங்களுக்குள் இருக்கிற ஜீவனை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் அது வெளியே தெரியட்டும், அது வெளியே வரட்டும். ஒரு சட்டையை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல கிறிஸ்துவை வெளிப்புறத்திலும் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபிறப்பின் நிமித்தம் பெற்றுக்கொண்ட ஜீவனை, நீங்கள் ரட்சிப்பின் நிமித்தம் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனை உள்ளவே வச்சிருந்தா மட்டும் போதாது. அதை தேவன் கொடுத்தார், மிகப்பெரிய பரிசு, நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. இன்னும் கூட சொல்ல போனா, மறுபிறப்பின் நிமித்தம் நீங்கள் அடைந்து கொண்ட இந்த காரியங்களை அதை நீங்கள் அப்படியே வைத்துக் கொண்டால் போதாது. நீங்கள் அவைகளை தொடுத்து கொள்ள வேண்டும், உங்க வாழ்க்கையில தொடுக்க வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு சட்டையை போட்டுக்கிறது மாதிரி நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஏன் நான் வெளிப்புறத்திலே கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம், என் வீட்டுக்கு நான் வெளிச்சம், என் வீதிக்கு, என் ஊருக்கு நான் வெளிச்சம். என்ன வெளிச்சம்? கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற வெளிச்சம். அப்போ வாழ்க்கையில நான் வளர விரும்புகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் புதியதை பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் புதியதை தற்காக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதை தொடுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கிறிஸ்துவை உங்கள் சுவாபத்தில், பேச்சில், நடத்தையில், பார்வையில், செயலில், முடிவெடுக்கிறதுல, தெரிந்தெடுப்பில், எல்லாவற்றிலும் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இது நீங்க செய்யற ஜபத்தை விட முக்கியமான செயல். நிறைய பேர் ரொம்ப நல்லா ஜபம் பண்றோம், ஆனா புதிய சுவாபங்களை தரித்து கொள்ளவே மாட்டேன்றோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கிறாங்க, சத்தம் போட்டு காலையில 3 மணிக்கு எழுந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கமா அவங்க வீட்டுக்காரர் திட்டின்னு இருப்பாங்க. அந்த தாத்தா வயசானவர், ஏன்னு கேட்டா அவர் டீ கேட்டிருப்பார். அவர் எப்பவுமே எழுந்தவொன்னே டீ குடிக்கிற பழக்கம். எழுந்தவொன்னே அம்மா டீ கூட அப்படின்னா, அவரால் ஸ்ட்ரோக் வந்துச்சு, சரியா நடக்க முடியாது, இவனுக்கு வேற வேலையே இல்லை.
எப்பதான் அவன் சாவானோ. ஜபத்துக்கு குறைவில்லை, ஆனா புதியதை தரித்து கொள்ளலை. அப்போ நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நல்லா உபவாசிக்கலாம், நம்ம ரொம்ப பக்தி உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா நம்முடைய பழைய காரியங்கள் புதியவைகளாய் மாறலன்னா ஆதாமின் சுவாபங்கள் களையப்பட்டு கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ளே தரிக்கப்படலை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எடுக்கிற முயற்சிகள், ஜெபங்கள், துதிகள், ஆராதனை, இவையெல்லாம் மனுஷர் பார்வையில் ஒரு தூஷண பொருளாய் மாறிடும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு சர்ச்சில் போய் உட்காந்து பாட்டு பாடுது, பிரசங்கம் பண்ணுது, ஜெபம் பண்ணுது, அது பேசுற பேச்சு பாரு, இதெல்லாம் போயிடுது அப்படின்னு நம்மளை நிந்திக்க ஆரம்பிப்பாங்க. உங்க பக்தி உண்மைதான், உங்க பக்தி போலியானது இல்லை, உங்க ஆவிக்குரியத்தனம் உண்மைதான். ஆனா உங்க சுவாபம் மாறலையே, அப்ப அது தேவனுக்கு கீர்த்தியை கொண்டு வராது, அவ கீர்த்தியை தான் கொண்டு வரும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, நல்லா ஜெபி 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 ஜெபின்னு உற்சாகப்படுத்துறோம். எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறோம், நல்லா உபவாசம் பண்ணு, ஓன்னு உபவாசம் பண்ணு அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா கத்துறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ஓகே. ஆனா பழையதிலிருந்து, ஆதாமிலிருந்து இன்னும் பிந்தின ஆதாமுக்கு இவங்க வரலையே. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டியது, நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம ஜெபத்தை விட அது ரொம்ப முக்கியம். நாம் ஏறெடுக்கிற காணிக்கைகளை விட அது ரொம்ப முக்கியம். நான் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சியை பத்தி இவ்வளவு நாளா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். சிம்பிள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க எத்தனை பேருக்கு விருப்பம்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய்னு மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி வாக்குத்தத்தமா போட்டுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க மறந்துடுறோம். உன் ஆத்மா வாழ்கிறது போல, எந்த அளவில் உன் ஆத்மா வாழ்கிறதோ அந்த அளவில் தான் நீ எல்லாவற்றிலும் வாழ முடியும். எந்த அளவில் உன் ஆத்மா வாழாம தாழ்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உலகத்துல நீங்க தாழ்ந்திருக்க முடியும். உங்க ஆத்மா வாழ்ந்திருக்கிறதா? ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பித்து விட்டால், ஆத்மீக வாழ்விலே வளர ஆரம்பித்து விட்டால், நான் சொல்றேன், நீங்க கொஞ்சமா விதைச்சு நிறைய அறுப்பீங்க. திரளா விதைச்சு கொஞ்சமா தான் அறுக்கிறன்றது மலையேறி போய் கொஞ்சம் தாயா விதைச்ச நிறைய அறுக்கிறன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. கொஞ்சம் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லையா சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டே, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சியா, அது ஆத்மா வாழாதப்போ. இப்போ ஆத்மா வளர்ந்து தேவனோடு வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டீங்கன்னா கூட பெரிய பலன் உங்களுக்கு உண்டாகும். அப்ப ஏன் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி முக்கியம் அப்படின்னா, அதனாலதான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த உலக ஆசீர்வாதங்களை ரொம்ப பெருசா தூக்கி வச்சுலாம் பேசல. அதெல்லாம் கொசுறு, அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆவிக்குரிய காரியங்களை பேசினார். இந்த ஆத்மாவில் மாற்றம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். இந்த ஆத்மா வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க எல்லாவற்றிலும் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எல்லாவற்றிலும் வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ கடன்காரனா இருக்க கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. நீ நோயாளியா இருக்க கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. நீங்களும் நானும் ஒரு ஓலை குடிசையில அண்ணாந்து படுத்தா வானம் தெரிகிற மாதிரி பொத்த குடிசையில வாழணும்னு கர்த்தர் விரும்பல. நாம் எல்லா மேன்மையும் அடைந்து இந்த உலகத்துல சம்பூர்ணமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா இங்க ஒரு மாற்றம் வரணும். வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சுட்டா, உண்மையா சொல்றேன், இந்த உலகத்துல உங்க வளர்ச்சியை தடுக்கிறவன் கெடுக்கிறவன் யாருமே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். செழிப்பீங்க. அவன் தண்ணீர் என்று நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். உஷ்ணம் வருகிறத பார்க்க மாட்டான். இலைகள் பசுமையா இருக்கும். வறட்சினா அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஏன் என்று சொன்னால் அவன் கர்த்தர் அருகே நாட்டப்பட்ட விருட்சம். ஆமென். உணர்ந்த வண்ணமாய் நாம் அனைவரும் நின்று ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய வளர்ச்சி மிக முக்கியம் அல்லவா? ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பழையவைகளை தூக்கி தூர எறிய வேண்டும், புதியவைகளை தொடுக்க வேண்டும்.
புதியவைகளை தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்த அந்த 3 காரியங்கள் நமக்கு மிக அவசியமான அறிவு. அவைகள் ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவைகள் தேவனுக்குள்ளே காக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தான் தொடுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளே பெற்றுவிட்டோம் தேவனுடைய அருட்கொடை. அதை நாம் வெளியே காண்பிக்கிறோமா? கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோமா? ஆத்துமா வாழணுமே, எல்லாவற்றிலும் நாங்கள் வாழணுமே. ஆண்டவரே, எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். இன்னும் எந்த விதங்களிலெல்லாம் நாங்கள் மாற வேண்டும், எந்த விதங்களெல்லாம் நாங்கள் குணப்பட வேண்டும், எந்த விதங்களெல்லாம் நாங்கள் பழுது பார்க்கப்பட வேண்டும். ஓ நன்றி தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் வளர்ச்சியின் பாதையில செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எத்தனையோ பேர் இந்த மாலை நேரத்திலே தங்கள் சுய அலுவலாய் சுய வேலையாய் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு கூடி வர செய்து கர்த்தாவே, நீர் எங்களை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் வைத்திரே. உமக்கு நன்றி. உம்முடைய வேதத்தை தியானிக்க வைத்திரே. நன்றி அப்பா. ஏனோ தானோ வேற நாங்கள் இதை கேட்டு விட்டு சென்று விடாதபடிக்கு கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி கிறிஸ்துவை தரித்து கொண்டு இந்த உலகத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.